Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பீஃப் தக்கடி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பீஃப் தக்கடி செய்கிறதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். முதல்ல நாங்கள் தக்கடி செய்கிறதுக்குள்ள கறியை செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கொள்கிறேன். அதுக்குள்ளே ஒரு 2 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆயில் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ரம்ப இலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 2 பீஸ் போட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா, அதையும் நல்லா நடுவால் கீறி வச்சு அதையும் போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கொள்ளுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா கறிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தக்கடின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ். அதாவது முஸ்லீம் வீடுகளில் ரொம்பவே செய்வாங்க இது. அதாவது புதுசாக மேரி பண்ணின ஆக்கள் பொண்ணு வீட்டுக்கு போகிற நேரம், அப்படி இல்லாட்டி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற அவங்க காலையில் விருந்துக்கு இதை செஞ்சு வைப்பாங்க. நான் அதுக்குள்ளே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மசாலாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொள்ளுங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட அரிசி மாவு மட்டும்தான் வேணும், அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் பீஃபில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லை, சிக்கன் அப்படி இல்லாட்டி மட்டனோட தலை வாங்கி செஞ்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி முள்ளோடு தான் இறைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அது 750 கிராம் போல் எடுத்திருக்கேன். அதை போட்டு செஞ்சிங்கன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பீசஸ் சும்மா ஜஸ்ட் இறைச்சி துண்டுகளை விட முள்ளோடு சேர்த்து எதையுமே போட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இது ஒரு 8-10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வேக வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், அது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது நல்லா வேகணும், இது முள்ளோடு இருக்கிறதால. ஸோ அதை நாங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டு கொள்ளலாம். அதுக்கப்புறமா நான் இறைச்சி எடுத்த பவுல்லையே தண்ணியும் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு நியர்லி ஒரு 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட இறைச்சி எந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஷர் குக் பண்ண தேவையில்லை. நார்மலாகவே நீங்கள் ஒரு சமைக்கிற சட்டியில் போட்டு செஞ்சு கொள்ளலாம். நான் இன்றைக்கி பீஃப் எடுத்துருக்கிறதால அது அவியணும் அப்படின்றதுக்காக வேண்டி ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சால்ட்டோட அளவையும் பார்த்துக்கொண்டு அதுக்கு அளவாக இல்லாட்டி போட்டுக்கொள்ளுங்க. பாருங்கள், நான் நியர்லி ஒரு 5 விசில் அப்படி இல்லாட்டி 6 விசில் போல் விட்டுருப்பேன். நல்லா அவிஞ்சு வந்திருக்கு பீஃப். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கறி. இப்போ நாங்கள் தக்கடியை இதுக்குள்ளே போட்டு தான் அவிக்க போகிறோம். அதனால இது வந்து கிரேவி பத்தாது. ஸோ நாங்கள் மிச்சமாக ஒரு 2.5 கப் அளவு மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2வது எடுத்த பால். ஸோ அதையும் அதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ அது நல்லா கொதிச்சுட்டு வரட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அது கொதிக்கிற கேப்பில் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட தக்கடியை செஞ்சு கொள்ளலாம். இப்போ தக்காளி செய்கிறதுக்கு தேவையான அளவு நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்கொள்கிறேன். அதாவது நான் இன்றைக்கி 3 கப் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே ஒரு 2 டீஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு
தக்கடிக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு நெய்யும் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா போட்டு மாவில் பிசைஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி நாங்கள் எங்களோட தக்கடியை தேங்காய் பாலில் தான் பிணைய போகிறோம். அதாவது நான் 1 கப் தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 2 கப் தண்ணி பால், அதாவது ரெண்டாவதாக எடுத்த பால் அதை எடுத்து போட்டு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா பிணைஞ்சு கொள்ளுங்க. அதாவது மாவு நல்லா சாஃப்டாக வரணும், கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணும். நீங்கள் இதுக்கு நான் வந்து இப்போ 1 கப் தலைப்பாலும் 2 கப் தண்ணி பால் ஆட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு போதுமாக இருந்துச்சு. சம்டைம் உங்களுக்கு போதாமல் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி பால் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி மாவை பிணைஞ்சு கொள்ளலாம். பாருங்கள், இப்படி நல்லா அழுத்தி பிணையணும். கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதாவது நீங்கள் இடியப்பம் மாவு செய்வீங்க தானே, அந்த மாதிரி அளவில் இருக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். பாருங்கள், இப்போ இதை நாங்கள் பால்ஸ் செஞ்சு கொள்ளலாம். சில பேர் இதை வந்து பெரிய பெரிய பால்ஸாக செய்வாங்க. அப்படி செஞ்சால் டேஸ்ட் இருக்காது. ஸோ அது செய்கிறதுக்கு போது கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கொள்ளுங்க. ஸோ கையில் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு இதை சின்னதாக செய்யணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி சின்னதாக தான் செய்கிறேன், ஒரு அளவான சைஸில் தான் செய்கிறேன். ஆக பெருசாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நாங்கள் கறியில் போட்டு அவிய வைக்கிற நேரம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். நீங்கள் சின்னதாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளே நல்லா கறி வந்து ஊறி நல்லா ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு ரவுண்ட் பிடிச்சி நடுவில் ஒரு விரலை வச்சு அழுத்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டிசைன் வரும். ஸோ உங்களுக்கு வேணுமான ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். பாருங்கள், எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற கறியிலுக்கு இதை நாங்கள் போட்டுக்கொள்வோம். பார்த்து மெதுவாக போடுங்க. நான் இன்றைக்கி செஞ்சு பழக்கம் அப்படின்றதால நான் கறிக்குள்ளேயே இதை போட்டு இதை அப்படியே அவிய வைக்க போகிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து தனியாக ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதை இதுக்குள்ளே கறிக்குள்ளே போட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம். 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று இப்படியும் செய்யலாம், அப்படி இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி தனியாக அவிய வச்சு எடுக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5-6 நிமிஷம் கழித்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக கரண்டியை போட்டு கிண்டி கொள்ளுங்க. சம்டைம் அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி நீங்கள் கரைஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நல்லாவே கிண்டினீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து கவனமாக செய்யுங்க. பாருங்கள், ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குது. பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக அவிஞ்சு நல்லா கிரேவியோடு நல்லா வந்திருக்கு. பாருங்கள், கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. பிகாஸ் நாங்கள் வந்து சம்டைம் நீங்கள் அதை தனியாக செப்பரேட்டாக அவிச்சு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிரேவி இந்த அளவுக்கு திக்காக வராது. இது வந்து நாங்கள் தனியாக போட்டதால், இதை வந்து முழுசாக அப்படியே அவிக்காமல் போட்டதால் கிரேவியும் நல்லா திக்காக வந்திருக்கு. அப்படி நீங்கள் கிரேவி இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை தண்ணியில் கலந்து இதில் கொஞ்சம் ஊற்றி விடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பபாய்.